தோழர் ஐயா அவர்களுடைய பதில் என்னுடைய கருத்துக்கான கேள்வி எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த பட்ஜெட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு மெச்சத்தகுந்த தீர்ப்பு. கனிம வள விஷயங்களில் மாநிலங்கள் வரி போடுகிற உரிமை உண்டு என்று 9 பேர் அடங்கிய அமர்வு இன்றைக்கி மெஜாரிட்டியாக 8:1ங்கிற முறையில் இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்போ மாநிலங்களுக்கு எல்லாவற்றிலும் உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கு. இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும், அதாவது தன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிகமான நீங்கள் சொன்னது மாதிரி வார்த்தை ஜாலம் கவிழ்ந்து விட்டால் என்ன நிலைக்க வேணும் எல்லாம் ஒன்று தானே. இல்லை அது வித்தியாசம் இருக்குது. அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்காக வைக்கிறது தான். இதே மோடி அரசில் அந்த ஆந்திராவுக்கு சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு அந்த கூட்டணியில் என்டிஏல இருந்தவர் தான் மரியாதைக்குரிய நிதிஷ் மன்னிக்கணும் நாயுடு, சந்திரபாபு நாயுடு. அப்போ ஏன் 2018 இருந்து வர்றாரு? எதுவுமே பாஜக செய்யலை. ஏன்னா அப்போ தனித்த மெஜாரிட்டியில் இருந்தாங்க, யாரையும் அவங்க காது கொடுத்து கேட்கல. இப்போ பண்ண முடியுமா? நாயுடு வேற ரோல் எடுத்துருவார். எனவே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான், அவங்கள தாஜா பண்ணுவதற்கு இந்த வேலையை செஞ்சுருக்கார். அதே போல் பீகாருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கேள்வி என்ன, இந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட 15 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு பீகாரில். இது சம்மந்தமாக மற்றதுக்கெல்லாம் ஈடி போகுது, மற்றதுக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டரை போட்டு இங்கே எடுக்கிறாங்க. இங்கே கூட கனிம வளத்தில் மணல்றாங்கன்னுட்டு ஈடி போனதை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிச்சு. அதில் நீ தலையிடவே கூடாதுன்னு. ஆனால் இந்த கட்டடம் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் அதில் வருதில்ல, அந்த இதில் ஆம்பிளில் வருதில்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அதில் பெரும் ஊழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, நிறைய பாம்பேயில் இருக்கிற பெரிய பாலம் அதுவே விரிசல் விட்டு கீழே விழல, பெரிய விரிசல் வந்துருச்சு. சரி, அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ஊழலும் ஊதாரித்தனமும் கைகோர்ந்து நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கி எல்லா கட்டுமானங்களும் மாறி போயிருக்கிறதா தான் இன்றைக்கி அவலமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நண்பர் சொன்னார். நண்பர் பொதுவாக ஆர்எஸ்எஸ் யூனிவர்சிட்டியோடைய வாட்ஸ்அப் தகவல்களை வச்சு ஏதோ யூபிஏ அரசின் கீழே இங்கே வெறும் என்ன 8000 கோடி மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை அது அல்ல. ஏன்னா அப்போ டிவல்யூஷன் இருந்தது. டெவல்யூஷன் அதாவது என்னன்னா, எப்படி ஒரு நாட்டில் பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம், மாநிலங்கள் உரிமை பரவலாக்கம் இல்லை, அது வேற இது வேற. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அதிகார பரவலாக்கம் பொலிட்டிக்கலா, அரசியல் ரீதியான அதிகார பரவலாக்கம் இருக்கிறதோ அது மாதிரி நிதி சார்ந்த பரவலாக்கமும் இருக்கிறது. வெரி குட். ஃபினான்ஸ் ஃபெடரலிசம் என்று அதை சொல்கிறார்கள். அப்போ என்ன, நிதி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. பிளானிங் கமிஷன் நம்ம பேச முடியும். திட்ட கமிஷன் 1938 உருவாக்குனது, சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திட்டக்குழுவின் தலைவராக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார். காந்தியினுடைய முன்மொழிவு தான் உழுபவனுக்கு நிலம் சொந்தம். இடதுசாரிகள் எடுத்து அந்த கோஷத்தை தேசபிதா காந்தி எடுத்து வைத்தார். அதுதான் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்பது வந்தது. பூதான இயக்கமாக அது வந்தது. அது நாட்டு மக்கள் மத்தியில் வினோபாவெல்லாம் கொண்டு போனதெல்லாம் அதுதான். எனவே இந்த விஷயங்கள்லாம் வர்றபோது நான் அதுக்காக சொல்கிறேன், அந்த பிளானிங் கமிஷன் கரெக்டாக டெவல்யூஷன் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இது இருந்துச்சு. அந்த பிளானிங் கமிஷன் கிட்டத்தட்ட 48% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துச்சு. சரி, இப்போ நிதி ஆயோக் எவ்வளோ கொடுக்குதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. அதையும் சொல்லிருங்க. நீங்கள் ரொம்ப கம்மி சொல்லுங்க. 36 விழுக்காடு, அதை 33 விழுக்காடாக குறைக்கணும்னு சொல்லி தான் போன முறை அந்த நிதி ஆயோக்கில் பேசி, அந்த நிதி ஆயோக்கு வெளியில் பிரதமர் இப்படி என்ன வலியுறுத்தினார், என்னால் செய்ய முடியாது என்று அவர் வெளிப்படையாக நண்பர் சொன்ன பத்திரிகையாளர் மத்தியிலேயே பேசிய காட்சி இருக்கிறது. தோழர்ட்ட ஒரு கேள்வி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா டு பி ஷேரிங், நம்ம இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பன்மைத்துவப்படுத்துவது, மாநிலங்களுக்கு உரிய அதிகாரமும் நிதியும் கொடுத்தால்தான் மத்தியிலே செல்வாக்கும் சிறப்பும் வளரும். அப்போ வளங்களை மாநிலங்களுக்கு கொடுக்காமல் மைய அரசு எப்படி அதனால தாங்க நான் கேட்குறேன். கரெக்டாக இல்லை அதான் வளங்கள் போகாததுனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்துச்சு. 63 லட்சம் சிறு குறுந்தொழில்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டது. அதனால கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கு கூட ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் மருத்துவம் அதிகமான விலை கொடுத்து மருத்துவ வசதி பெறுகிற காரணத்தால் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வர்றாங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் தான் நானும் சொல்கிறது. இந்தியாவில் கோவிட் காலத்துக்கு பிறகு 4,60,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தவர்கள் மருத்துவ செலவால் வறுமை கோட்டுக்கு கீழே வந்திருக்கிறாங்க. ஹைலி ப்ரைவேட்டைஸ்டு செக்டாராக இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. எனவே நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம், இதுக்கான நிதியை நீங்கள் அதிகரிச்சிருக்கிறீங்களா? யூபிஏ காலத்தில் இருந்தது என்ன, ஜிடிபியில் எத்தனை %, இப்போ உங்கள் ஜிடிபியில் எத்தனை %? ஜிடிபியில் பேசணும்.
ரூபாயில கூட வரும். ஆனால் அந்த ஜிடிபிலேயே 13 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு குறைந்து போய்விட்டது. அப்போ என்ன காரணம் என்பதை பார்க்கணும். இந்த தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது, வேலைவாய்ப்புகள் அழிந்து போயிருக்கிறது. அப்போ நீங்கள் ஜிஎஸ்டியும் அதே போல் டிமானிட்டைசேஷன், 3 வாம்பி இருக்கு பாருங்க, இது இந்தியாவினுடைய எதிர்கால விஷயங்களை எல்லாவற்றையுமே தடுத்து நிறுத்தியது. அதை ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் நிதிஷ் நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம், என்டிஏவுக்கு இப்போ புது விளக்கம் வருகிறது. நம்ம கேள்வி என்னென்னா, 2018 வரையிலும் இதே கோரிக்கை இருந்தபோது செவிமடுக்காத பிரதமர் இப்போது செவிமடுத்திருக்கிறாருன்னா இது எக்கனாமிக் விஷயமா பொலிட்டிக்கல் விஷயமா? பட்ஜெட் வந்து எக்கனாமிக் டாக்குமெண்ட், ஆனால் பிகம் எ பொலிட்டிக்கல் டூலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு, பிரதமர் அலுவலகம் தாங்க எல்லாம் எழுதுது, இந்த அம்மா நிதியமைச்சர் வந்து கையெழுத்து மட்டும் போடுறாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் வரும், வேணா அவர்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பிரதமர் தான் பொறுப்பு இருக்கணும். நிதியமைச்சருடைய பட்ஜெட்னு வர்ற போது, ஏன்னா பிரதமர் அப்போ வந்து அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி யார் போய் சந்திச்சான்னு பாருங்கள், நிதிஷ் போய் பார்க்குறாரு, பீகார் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. எனவே இந்த நிலைப்பாடுகளில் வர்றபோது தான் இது ஒரு அரசியல் நிலைப்பாடாக மாறுகிறது. வேண்டியவர்களுக்கு ஒன்று, வேண்டாதவர்களுக்கு ஒன்று என்கிற அடிப்படையில் வைக்கிறது. நான் முடிச்சிடறேன். ஒரு விஷயம் சொல்றதுல என்ன உங்கள்கிட்ட கேட்டு நான் போகிறேன். அதாவது அவர் நீங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை, அவர் பல காரணங்களை சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் நான் 8054 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், உங்கள்கிட்ட இருந்து புள்ளி வரம் தான் நீங்கள் சொல்லலாம். 2004 வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள கருத்துக்களை ரொம்ப ரொம்ப தவறு. நான் ரொம்ப தரவோட எடுத்துகிட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், பொது வழியில் சொல்கிறது உண்மையாக இருக்கணும், பேசாமல் இருந்துருவேன். ஒரு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு மட்டும் வந்ததே அந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய். அதெல்லாம் கணக்கிலே வேலையை உங்களுக்கு ஒரே நிமிஷம். தேசிய நெடுஞ்சாலைகள் குறித்து வந்த பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு வந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டது எந்த காலம்? கொஞ்சம் சிந்தித்து 2021-24 மட்டுமே, 2021-22 மட்டுமே 1,03,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ரயில்வே மற்ற சாலை கட்டமைப்பு வசதிகள் ரயில்வேக்கு 6,000 கோடி இருக்கிறது. நீ செக் பண்ணி பாருங்க சார், இருக்கு சார், அதனால பகுதி வாரியா காட்டுங்க. ரயில்வேக்கு ஒவ்வொரு ஆண்டு எந்தெந்த ஆண்டு எவ்வளவு, 2014 எவ்வளவு காட்டுங்க. ஆளுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கும் பொது வழியில நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாக்குறவங்க எல்லாரும் கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நான் சொல்வேன். நான் போற போக்குல சொல்ற ஆள் இல்ல. நான் அதாவது என்ன விஷயம்னா, முதலமைச்சர் ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசினார்னா 2 விஷயம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு செங்கோல் கொண்டு போனதுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணார்கள், ஐக்கிய நாடு சபையில் திருக்குறளை பற்றி பேசியது என்ன, போன பட்ஜெட்டில் கூட அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் கூட குறுந்தொகையை சொல்லி சங்கப்பாடல்களை சொல்லி இதே அம்மையார் பேசினதாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் ஒரு கிளாசிக் லாங்குவேஜ், அந்த விஷயமும் இல்லை. எல்லாத்தையும் விட ஹிந்தி பேசாத ஆங்கிலத்தில் பேசுகிற தாய்மொழியில் குறிப்பாக அந்தந்த மாநில மொழிகளில் பேசுகிற அதை முழுக்க இந்த சன்செட் டிவின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிவி இருட்டடிப்பு செய்திருக்கு அன்னைக்கு. இது ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது. அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியுதா? எந்த பகுதி மக்கள் மொழி பேசுகிறாங்களோ அந்த பகுதி மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு செய்த ஒன்றா இருக்குது. இப்போ நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவரும் சொன்னார், தோழர் நண்பர் மூத்த அவரும் சொன்னார், நிறைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்கிறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, ஏற்கனவே சென்னையில் 2ஆம் ஃபேஸ் மெட்ரோவுக்கு 12,000 கோடி ரூபா கொடுத்துருக்கணும், வரலை. அதை இந்த மாநில அரசே எடுத்து போட்டிருக்கு சொந்த நிதியில். அதுக்கு அடுத்து கோவைக்கு வரணும், மதுரைக்கு வரணும். உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள் 6 மெட்ரோ ரயிலுக்கு வருது, லக்னோ வருது. லக்னோவையும் கோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கோவை 15 வகைகளில் உயர்ந்து நிற்கிறது லக்னோவை விட. ஏன்னா அவ்வளவு தொழில் கூடங்கள் எம்எஸ்எம்இ இருக்கிற இடம் அங்கே. சவுத் இந்தியன் உற்பத்தி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் அங்கே மெட்ரோ ரயில் போகல இல்லை. ஆனால் அங்கே தான் இவங்க தலைவரும் அண்ணாமலையும் நின்னார், களம் கண்டார் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அண்ணாமலைக்காக பட்ஜெட் வேலை செய்யுமா? அதே நீங்க சொல்றீங்க. சொல்லணும் நாங்கள் ஆட்சியை நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்தாக்கா என்னென்ன கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்போ ஜெயிக்காதனால கொண்டு வரலையாங்கிறது கேள்வி வருது இல்லை. இப்போ ஏன் அதை சொல்லக்கூடாதுன்றீங்க?
அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதே வானதி சீனிவாசனுடைய பேச்சு இருக்குங்க, எடுத்து பாருங்க நீங்க. அதை நாங்கள் வந்தோம்னா என்னென்ன கொண்டு வருவோங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் இதெல்லாம் வருது. வந்தோம்னா தானே கொண்டு வருவோம். அப்போ வரலன்னாக்கா அவங்க அரசியல். இப்ப புரிகிறதா? அவங்க ரெப்ரசன்டேஷனுக்காக பட்ஜெட் வருதே தவிர நாட்டுக்கான பட்ஜெட் அல்ல. நரித்தனமான பட்ஜெட் நான் குற்றம் சாட்டுறேன். ரெண்டாவது விஷயம், இப்ப ஜிஎஸ்டி இந்தியாவில் ₹1 அப்படின்னு வருதுன்னா அந்த ₹1 இன்கம் டாக்ஸ் 19 பைசா வருது. ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி மற்ற டாக்ஸ்ல அது 18% வருது. கடன் மற்றும் அதர் லயபிலிட்டிஸ்ல 27% வருது. இதுதான் அந்த ₹1 கணக்குல வருது. இப்போ பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் டாக்ஸ் 19, ஒரு நிமிஷம், இன்டைரக்ட் டாக்ஸ் 18. உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு வரி அநீதி இல்லைங்க. அப்படி இருங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் 17%. கஸ்டம் டாக்ஸ் வந்து 4% குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே கார்ப்பரேட் டாக்ஸ் 17, இதுல 28%. ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், அதாவது அதை முடிச்சா நீங்க மொத்தமா கேட்கலாம். சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு இருக்குது. அப்ப அந்த விஷயங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா நண்பர் சொன்னது போலவே கஸ்டம் டியூட்டி அதுல 4% தான் வருது. ஏற்கனவே 8% வரலையும் வரும், 10% கூட வரும். கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து 28ல இருந்து இப்போ 17% குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 40% இருந்த வெளிநாட்டு கார்ப்பரேட்ஸ்க்கான டாக்ஸ் 35%. தோழர் லெனினுக்கு ஒரு சின்ன குறிப்பு, இதெல்லாம் முடிச்சா உங்களுக்கு தான், நீங்க பேசுங்க. கார்ப்பரேட் வரியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது 9,22,000 கோடி. தனிநபர் வரியின் மூலமாக, மக்களின் வரியின் மூலமாக 10,22,000 கோடி. இப்போ கேள்வி, ஜிஎஸ்டியின் மூலமாக, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, தனிநபர் வருமான வரிக்கு நீங்கள் 30% போடுறீங்க, ஆனால் கார்பரேட்டுக்கு 27ங்கிறது குறைச்சிருக்கிறீங்கிற கேள்வி வருது. இல்லை, இன்னொரு விஷயம், 32% அந்த கார்பரேட் டாக்ஸை 22% குறைச்சதுனால 2019 மட்டும் 1,44,000 கோடி ரூபாய் டெபிசிட் விழுந்துச்சு இந்த பட்ஜெட்டில். அப்போ அதை எங்கே கொண்டு போய் வச்சிங்க? வரியில், கட்டண சுமையில் வச்சிங்க. அப்போ நீங்கள் பாட்டம் 50% மக்கள் 64% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், பூவர், அக்ரேரியன், இவங்க எல்லாரும் அதிகமாக வரி கட்டுறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், விவசாயிகளும் வர்றாங்க. ஜிஎஸ்டினா அவங்க என்ன சாப்பிடுறதுக்கு வாங்கணும்ல, மத்ததெல்லாம் எல்லாம் வருது. எல்லா வரியும் விவசாய பொருட்களுக்கு இல்ல, பொருட்களுக்கு இல்ல. ஆனா அதே நீங்க பாக்கெட் பண்ணீங்கன்னா உண்டு. சரி, அது பாக்கெட் பண்ணா அப்புறம் மதிப்பு கூட்டாங்க. 5%ங்க இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? 25 கிலோ 26 கிலோ ஆக்கி வச்சிருக்காங்க. 25 கிலோனாக்கா 26. அதனால அது இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் அது வந்துடுறேன். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும். இப்ப பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை பத்தி இவங்க பேசுவாங்க.